முகவரி மாணவர்கள் மத்தியில், அதாவது இந்த ஆண்டு 22ஆம் ஆண்டு தேர்வு செய்யப்பட்டு கல்லூரியில் சேர்ந்து படிக்கின்ற மாணவர்களின் சந்திப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கின்ற பேரன்பிற்குரிய சேவையாளர் சுந்தரமூர்த்தி அவர்களே, அன்பிற்குரிய இயக்குனர்கள் செல்வமணி அவர்களே, டாக்டர் மாலினி அவர்களே, முகவரி என்ற அமைப்பை உருவாக்கி தமிழகத்தை சார்ந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களை சார்ந்த இருபால் மாணவர்கள் தகுதி இருந்தும் பொருளாதாரம் பற்றாக்குறையாக, அதனால் தங்களுடைய கல்வி தொடர முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்ற ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு கலங்கரை விளக்கமாக இளமை பருவத்திலேயே சேவை மனப்பான்மையோடு மற்றவர்களுக்காக வாழுகின்ற ஒரு வாழ்க்கையை தேர்வு செய்து ஒரு சேவையாளன் எப்படி இருக்க வேண்டும் என்பதில் ஒரு முதன்மையான இடத்தை பிடித்திருக்கிறவர்தான் நம்முடைய ரமேஷ். முகவரி, ஒவ்வொருவருக்கும் ஒரு முகவரி உண்டு. நாளைக்கு நீங்களெல்லாம் சொல்ல வேண்டும், நீ எப்படி படித்தாய் என்றால், நான் முகவரியால் படித்தேன், முகவரி ரமேஷால் படித்தேன் என்று சொல்லுகின்ற ஒரு புதிய வரலாற்றை என்னுடைய அன்பு மகன் ரமேஷ் அவர்கள் இதை உருவாக்கி இருப்பது பாராட்டுக்குரிய ஒன்றாகும். நான் அதைத்தான் அடிக்கடி சொல்லுவேன், ரமேஷ், உனக்கு முகவரி பணி மட்டுமல்ல, மனிதநேயத்தையும் நடத்துகின்ற பணி உனக்கு காத்திருக்கிறது என்று நான் சொல்லுவேன். இந்த சமூகத்தில் சேவை, பிரதிபலன் பாராது உதவி செய்தல், மனிதநேய சிந்தனை, மற்றவர் நலன், மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துதல், பற்று, பாசம் என 12 வடிவங்களை உள்ளடக்கியதுதான் மனிதநேயம். சாதிகளை கடந்து, மதங்களை கடந்து சக மனிதனை உறவாக எண்ணுகின்ற சிந்தனை. முகம் தெரியாத மனிதனுக்கு அந்த மனிதனுடைய தேவை என்னவென்றுதான் பார்க்க வேண்டுமே தவிர, யார் இவர், இவர் நம்மவரா, இவர் நம் மதத்தை சார்ந்தவரா, அல்லது இவர் அப்படியா இப்படியா என்று ஆய்வு செய்கின்ற அழிவை நோக்கி போய்க் கொண்டிருக்கின்ற இந்த சமூகத்தில் தேவைப்படுவோரின் தேவையறிந்து தேடி போய் உதவி செய்தல் என்ற மிகப்பெரிய ஒரு சேவையின் அடையாளத்தை, மனிதநேயத்தை உங்கள் மத்தியிலே முகவரி ரமேஷ் அவர்கள் விதைத்திருக்கிறார். இது வாழையடி வாழையாக நீங்கள் இந்த காரியத்தை செய்ய வேண்டும். எனக்கு ஒருவர் உதவி செய்தார், நான் ஒரு 100 பேருக்கு உதவி செய்கிறேன், 10 பேருக்கு உதவி செய்கிறேன். அந்த 10 பேர் 10 பேர் 100 பேர்,
அந்த 100 பேர் 10 பேர், இப்படி செயின் ஆஃப் லிங்க். அந்த அடிப்படையில்தான் இந்த சமூக மாற்றத்தை சேவையின் மூலம் மனிதநேய சிந்தனையோடு இந்த சமூகம் அந்த பாதையிலே சென்றால் நிச்சயமாக ஒரு அற்புதமான தேசம் உருவாகும். அண்ணல் காந்தியடிகளின், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் எண்ணற்ற மனிதாபிமான செயல்கள், சமூக மாற்றத்திற்கான செயல்பாடுகள், அதை நோக்கி பயணித்தல், சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாமல் ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அர்ப்பணிப்பு வேண்டும், அதற்கு உண்மையான நேசம் வேண்டும், எல்லோர் மீது பாசம் வேண்டும். அந்த நேசத்தை, பாசத்தை, கருணையை, அன்பை அருமை சகோதரர் முகவரி ரமேஷ் அவர்கள் தன்னுடைய இளமை பருவத்திலிருந்து ஏறத்தாழ ஒரு 17 ஆண்டுகளாக, 16 ஆண்டுகளுக்கு மேலாக நான் அவரை அறிவேன். அந்த எளிமை, எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஆர்வம், எந்த நிலையிலும் சுயநலத்துக்காக என்னை இதுவரையில் அணுகியதே கிடையாது. தன்னுடைய தேவைகளுக்காக அவர் என்னிடத்தில் வந்து ஒரு கோரிக்கை வைத்ததில்லை. அவர் எந்த கோரிக்கையை வைத்தாலும் அது மற்றவர்களுக்காகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட மனிதர்களை பார்ப்பது இந்த சமூகத்தில் அரிதான ஒன்று. எத்தனையோ பேர் சேவை செய்கிறார்கள். ஆனால் அந்த சேவை என்ற பெயரில் சேவைக்கு ஒரு பகுதி, தங்களது தேவைக்கு ஒரு பகுதி என்றுதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் 100க்கு 100% சேவைக்காக மட்டுமே செயல்படுகின்ற ஒரு அற்புதமான இளைஞர்தான் நம்முடைய அன்பு மகன் ரமேஷ். அதனால்தான் ரமேஷ் எந்த கோரிக்கையை வைத்தாலும் அதிலே ஒரு நியாயம் இருக்கும், அதிலே ஒரு நேர்மை இருக்கும். அது இந்த சமூகத்திலே பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பாவப்பட்ட குடும்பங்களின் பிரதிநிதிக்காகத்தான் இருக்கும் என்பதை நான் தொடர்ந்து உணர்ந்து வந்திருக்கிறேன். ஆகவேதான் ரமேஷ் அவர்கள் தமிழகத்திலே இருக்கின்ற அனைத்து சேவையாளர்களோடு தொடர்பு கொண்டு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு இந்த தன்னலமற்ற சேவையை இந்த சமூகத்திற்கு வழங்கி கொண்டிருக்கிறார். சிறு துளி பெருவெள்ளம். அப்படி ஒருவர் இருவர் என்று ஆரம்பித்து ஆண்டுதோறும் இன்றைக்கு 250 பேர், இனி வருங்காலங்களில் அது 2000 பேர், 20,000 பேர் என்று விரிவாக விரிவுபடுத்தப்படும். தேவைப்படுவோரின் தேவையறிந்து தேடிப்போய் உதவி செய்தல் என்ற இந்த மனிதநேயத்தின் உச்சமான பணியினை ரமேஷ் அவர்கள் தன்னை அர்ப்பணித்து கொண்டு, அவர் ஒரு மெழுகுவர்த்தி, தன்னை உருக்கி மற்றவர்களுக்கு வெளிச்சம் தருகின்ற மெழுகுவர்த்தியைப் போல் அவர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து மற்றவர்கள் நலம் பெற வேண்டும், மற்றவர்கள் வாழ்க்கையில் வளம் பெற வேண்டும், மற்றவர்கள் துன்பப்படக்கூடாது, துயரப்படக்கூடாது என்ற ஒரு உயரிய சிந்தனையை உள்ளடக்கி சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ்ந்து வருகின்ற ரமேஷ் அவர்கள்
நம் அனைவரின் போற்றுதலுக்குரியவர், பாராட்டுதலுக்குரியவர் பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள். அவர் ஒரு சேவையை அவர் ஒரு மாதிரி செய்வார். ஆனால் ரமேஷ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு விரிவான நெட்வொர்க், சமூகத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கின்ற அனைத்து பெருமக்களோடும், அறிவார்ந்த பெருமக்களோடும், செல்வந்தர்களோடும், தொழிலதிபர்களோடும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இந்த சமூகத்திற்கு அவர்கள் செய்ய நினைத்தால் அவர்களுக்கு ஆட்கள் கிடைப்பதில்லை. அப்படி செய்ய நினைப்பவர்களுக்கும் தேவைப்படுவோரை இணைப்பதற்கும் நம்முடைய ரமேஷ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பாலமாக இருந்து, இணைப்பு பாலமாக இருந்து பணியாற்றி கொண்டு வருகிறார். சாதியை கேளாதே, செய்தியை கேள். மனிதனை அவனுடைய தேவை என்ன என்று கேள். பசிக்கிறதா? உன்னிடத்திலே உணவு இருந்தால் உணவு கொடு, இல்லை என்றால் அதற்குரிய தொகையை கொடு. வெறுமனவே பசிக்குதா, எனக்கும் பசிக்குதப்பா என்று சொல்லுவதால் பயனில்லை. உனக்கு பசிக்குதா, இந்தா என்னிடத்தில் ஒரு தொகை இருக்கிறது, வா 2 பேரும் சேர்ந்து பகிர்ந்து என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிடலாம் என்று சொன்னால் அவன் மனிதன். பரவாயில்லை, இந்தா நீ கேட்டு விட்டாய், என்னிடத்தில் இருக்கிற தொகையை நீ வைத்து சாப்பிடு என்று சொன்னால் அவன் மாமனிதன். அந்த மாமனிதனாக ரமேஷ் அவர்கள் தன்னுடைய சேவையை இந்த சமூகத்திற்கு செய்து கொண்டிருக்கிறார். என்ற பொழுது பெரிதுவக்கும் தன் மகனை அப்படி அவருடைய பெற்றோர்கள் இந்த மகனை பெற்றதற்காக பெருமை கொள்ள வேண்டும். அவருடைய பெற்றோர்கள் இப்படிப்பட்ட ஒரு மகனை பெற்றுக் கொடுத்ததற்காக நாம் அனைவரும் அவருடைய பெற்றோர்களை போற்ற வேண்டும். தாய் தந்தையரை வணங்க வேண்டும். ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் தோன்றி அந்த ஏழ்மையான குடும்பத்தில் தான் மட்டும் வாழ வேண்டும், யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்தி வாழலாம் என்கின்ற வாய்ப்புகள் இருந்த பொழுதும், என்னுடைய வாழ்க்கை என்பது மற்றவர்களுக்காகவே தவிர எனக்கானது அல்ல என்று எண்ணி இந்த இளமை பருவத்தில் ஒரு சேவையாளனாக வருவதென்பது லட்சத்தில் அல்ல, கோடியில் ஒருவருக்குத்தான் அப்படி வரும். கோடியில் ஒருவர் அருமை மகன் ரமேஷ் அவர்கள். ரமேஷை பார்த்து இங்கே இருக்கின்றவர்கள் உங்களுக்குள் அதுபோன்று வர வேண்டும், ஒரு இன்ஸ்பிரேஷன். நானும் ரமேஷ் அண்ணாவை போல் இந்த நாட்டிற்கு மக்களுக்கு அர்ப்பணிக்கப் போகிறேன் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும். சக மனிதன் இல்லாமல் எந்த மனிதனும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அது ஏதாவது சிந்திச்சிருக்கீங்களா? என்றைக்காவது கொஞ்சம் பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். இப்போ அன்றாடம் நீங்கள் வீட்டில் தூங்கி எழுந்து காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? எல்லாரும் காலையில் எழுந்திருக்கிறது யாராவது 3 மணிக்கு எழுந்திருக்கிறவங்க இருக்கீங்களா? 4 மணி, 5 மணி, அப்படியா? வெரி குட். 6 மணி, 7 மணி, 8 மணி, 9 மணி, 10 மணி, 11 மணி. சில பேர் என்னென்னா படுக்க போடுற போது 11 மணி 12 மணி வரலும் படிச்சுட்டு நான் போடுறேங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. 9 மணிக்கு நீங்கள் படுக்கைக்கு போனால் படுத்துவிட்டு அதிகாலை 3 மணிக்கு எழுந்து நீங்கள் படிக்கின்றவர்களாக இருந்தால் படித்தால், அதை படித்ததை நினைவு கூர்ந்து எழுதினால் அதுதான் மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். அதனால் இந்த கல்வியை படிக்கின்ற மாணவர்கள் படிப்பதற்கு மட்டுமல்ல, நேர மேலாண்மை ஒன்றுதான் உங்களுடைய வெற்றியை தரும்.
அப்படி என்றால் திட்டமிடுதல். ஒரு நாளைக்கு எத்தனை மணிக்கு ரெகுலராக வழக்கமாக படுக்க வேண்டும், எத்தனை மணிக்கு எழுந்திருக்க வேண்டும், எழுந்ததற்கு பிறகு என்னென்ன பணிகளை செய்ய வேண்டும், இயற்கை உபாதைகளை முடித்துவிட்டு குளித்துவிட்டு அனைவரும் கட்டாயம் ஒரு யோக பயிற்சி செய்ய வேண்டும். அது மிக மிக அவசியம். உடல் முழுக்க யோக பயிற்சி என்பது ஒரு மனிதன் பிராணவாயுவை தடையின்றி உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரை பிராணவாயு சென்றால் அவனுக்கு எந்த நோயும் வராது. அதற்கு பயிற்சி தேவை. அது யோக பயிற்சி தான் மிகச்சிறந்த ஒரு பயிற்சி. உங்களுடைய வாழ்க்கையில் இதுதான் எனக்கு முதன்மையானது அப்படின்னு உங்களுடைய ஒரு இலக்கு இருந்தால், லட்சியம் இருந்தால், அது நம்பர் 1 அப்படின்னா எதை சூஸ் பண்ணுவீங்க? யாராவது சொல்லுங்க பார்ப்போம் டக்குன்னு. நம்பர் 1, இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நம்பர் 1 அப்படின்னா எது? உண்மை இல்லையா உங்களுக்குலாம்? ஒழுக்கம். வெரி குட். அதை விட நம்பர் 1 யாரு? இங்க வா. நோயற்ற வாழ்வே தீதும் நன்றும் அப்படின்னா இந்த நோயற்ற வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு ரைட் மகிழ்ச்சி வாழ்த்து. என்ன செய்யணும்? மெடிக்கல் ஸ்டோரில் போய் ஒரு 1/2 கிலோ நோயற்ற வாழ்வு கொடுங்க, ஹெல்த்து கொடுங்கன்னு கேட்டால் கிடைக்குமா டாக்டர்மா? ஒரு மாத்திரை கொடுங்க அப்படின்னா ஆரோக்கியத்தை வாங்க முடியுமா? தீதும் நன்றும் யார் சொன்னா? வெரி குட். கணியன் பூங்குன்றனார் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு? யார் சொன்னது? இங்க வா. வாழ்த்துக்கள். அப்படியாம்மா? வெரி குட், வாழ்த்துக்கள். ஓ சரி சரி, மனித நேயத்தில் தான் படிச்சுதான். இந்த உலகத்திற்கே விஞ்ஞான அறிவை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக, 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக, 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக, 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னவன் தமிழன். நொறுங்க தின்றால் சரி, இதை படிச்சிருக்கீங்க, கேட்டிருக்கீங்க, கடைப்பிடிக்கிறீங்களா? பார்த்தீங்களா? அதுதான். பார்த்தவற்றை, படித்தவற்றை, கேட்டவற்றை, அதில் சரி என்று உணர்ந்தவற்றை, அதில் தெளிந்தவற்றை உள்வாங்கி வாழ்ந்து காட்டி வழிகாட்டு. சொல்வது எளிது, சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ்ந்து காட்டி வழிகாட்டு. இதுதான் என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைவிற்கு பின்னால் அவருக்கு மரணம் வருமா? அவரை எப்படி மரணம் ஆட்கொண்டது, என்ன காரணம் என்று என்னுடைய தேடல். அந்த தேடலிலே நான் கண்ட உண்மைதான், முதலில் கண்டறிந்த உண்மை, உணவே மருந்து, உணவே மருந்து. ஃபுட் இஸ் மெடிசன், மெடிசன் இஸ் ஃபுட். அதை தாண்டி எத்தகைய உணவை, எப்படிப்பட்ட உணவு முறைகளை பின்பற்ற வேண்டும், கடைபிடிக்க வேண்டும்? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்றால் எப்படி?
என்பதை ஆய்வு செய்த பொழுதுதான் நொறுங்கத் தின்றால் 100 வயது என்று இந்த மண்ணில் வாழ்ந்த சித்தன் சொல்லிவிட்டு போயிருக்கிறான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக. நொறுங்கத் தின்றால் 100 வயது. எப்படி நொறுக்கியா அப்படின்னா எப்படி எப்படி நினைக்கிறீங்க? நொறுங்க தின்றால் 100 வயதுனா எப்படி நினைக்கிறீங்க? நொறுக்கி அப்படியே நொறுக்கி நொறுக்கி சாப்பிடலாம். எப்படி மென்று தானே சாப்பிட்றீங்க? எப்படி வாயில் போடுறீங்க? அப்படியே கோழி இறைய எடுக்கிற மாதிரி அப்படி சும்மா வேகமாக அள்ளி அள்ளி அப்படி போட்டு அப்படி கோழி இறைய எடுக்கிற மாதிரி முழுங்குறீங்க இல்லையா? நமக்கு எத்தனை பல்லு? அதுதான் சிம்பாலிக், அது யூனிக் இல்லையா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். ஒரு கவளம் உணவை வாயில் போட்டால் அதை 32 முறைகளுக்கு மேல் மென்று சாப்பிடணும். இவ்வளோதாங்க, இதுதாங்க வாழ்க்கை. எனக்கு நேரம் இல்லை. ஐயோ, அதுக்கெல்லாம் இங்கே நேரம் இருக்குது. வெட்டித்தனமாக பேசுறதுக்கு உனக்கு நேரம் இருக்குது. சினிமாவை போய் 3 மணி நேரம் பார்க்கறதுக்கு உனக்கு நேரம் இருக்குது. தேவையில்லாத வாட்ஸ்அப் இதெல்லாம் பார்க்கறதுக்கு உனக்கு நேரம் இருக்குது. உன்னுடைய வாழ்க்கை என்ற 1000 காலத்து பயிர் சுவர் இருந்தால் தான் சித்திரம் தீட்ட முடியும். ஒரு மனிதன் சிறந்த மனிதனாக இருக்க வேண்டும் என்றால் பொருளீட்டுகின்றவன் பொருளீட்டுகின்ற துறையில் சிறந்தவனாக வர வேண்டும் என்று சொன்னால், படிக்கின்ற மாணவன் படிப்பிலே கெட்டிக்காரனாக வர வேண்டும் என்று சொன்னால் உடல் நலன், உடல் ஆரோக்கியம். அப்படி என்றால் மொழிக்கு இலக்கணம் இருக்கா இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு விதி இருக்கு இல்லையா? ஐபிசின்னா என்ன யாருக்காவது தெரியுமா? ஐபிசி, வெரி குட். எதுக்கு அது? அந்த ஐபிசி எதுக்கு பயன்படுதுன்னு கேட்டேன். ஒரு சமூகத்தில் ஒரு முறையான வாழ்க்கை அமைய வேண்டும். அப்படி அதை மீறினால் ஐபிசி பாதிக்கும். அதை போல நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொன்னால், இந்த நோயற்ற வாழ்க்கையை பெறுவதே நொறுங்கத் தின்றால் 100 வயது. இந்த தியரியை வாழையடி வாழையாக உங்கள் வம்சத்துக்கும் உங்களுடைய நட்பு வட்டாரத்திற்கும் அனைவருக்கும் சொல்லுங்கள். உடல் பருமனாக இருப்பவர்கள் பயிற்சி செய்து குறைப்பதை விட இயல்பாக நீங்கள் 3 வேளை உணவையும் நன்றாக மென்று இறப்பைக்கு திரவமாக அந்த உணவை திடப்பொருளாக வாயில் போடப்படுகின்ற அந்த உணவு உமிழ்நீர் கலந்து இறப்பைக்கு செல்ல வேண்டும். பழச்சாறு எப்படிங்க மென்று சாப்பிடணும் என்ன ஒருத்தர் கேட்டார். நான் சொன்னேன், பழச்சாறு நீங்கள் அருந்தினால் ஒரு முடக்கு வாயில் ஊற்றிக்கொண்டு பல்லு விளக்குற கொப்பளிப்பீங்க இல்லையா? வாய் கொப்பளிப்பீங்க இல்லையா? வாய் கொப்பளிப்பதை போல 32 முறைகள் கொப்பளித்து அந்த சுவை மாறணும். பழச்சாறினுடைய சுவை மாறணும். அப்படி நீங்கள் அதை சாப்பிடுவீர்களே ஆனால், அந்த பழச்சாறை அருந்துவீர்களே ஆனால் முழு சத்து 100க்கு 100% உங்களுக்கு கிடைக்கும். இப்படி சாப்பிடும்போது நம்ம தண்ணி குடிக்காமல் சாப்பிட்றதே இல்லை இல்லையா? தட் இஸ் ராங். அப்படி பண்ணக்கூடாது. சாப்பிடும்போது நீர் பருகக்கூடாது. மென்று சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நீர் அருந்த வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் வேக வேகமாக சாப்பிடும் பொழுது தான் போய் தொண்டையை கட்டிக்குது, நெஞ்சு கட்டிக்கிச்சு அப்படின்னு தண்ணி குடிக்கிறீங்க. அப்படி தண்ணி குடிச்சிங்கன்னா செரிமான கோளாறு ஏற்படும். அதனால் கான்ஸ்டிபேஷன் ஏற்படும். தொடர்ந்து கான்ஸ்டிபேஷன் ஏற்பட்டால் பல்வேறு விதமான வியாதிகள் வந்துவிடும். இந்த ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் செய்தால், நன்றாக மென்று சாப்பிடுவது, சாப்பிட்டு முடித்து 1 மணி நேரம் கழித்து நீர் பருகுதல், சாப்பிட்றதுக்கு முன்பு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு முன்பாக இந்த நடைமுறையை மட்டும் நீங்கள் பின்பற்றி பாருங்கள். உங்களுடைய உடல், உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய உற்சாகம், உங்களுடைய சுறுசுறுப்பு எல்லாம் பல மடங்கு அதிகரிக்கும். ஒரு கவளம் உணவை நீங்கள் இப்படி சாப்பிட்டு அதற்கு நேரத்தை
அரை மணி நேரம் ஒதுக்கி சாப்பிட வேண்டும். கூடுமானவரை தரையில் உட்கார்ந்து சாப்பிட்டால் அது மிகவும் நல்லது. நீங்கள் டைனிங் டேபிளே உட்கார்ந்து சாப்பிட வேண்டிய ஒரு நிலை இருந்தாலும் அதில் காலை சமணங்கால் போட்டு அந்த சேரில் உட்கார்ந்து சாப்பிடுங்க. எந்த காரணத்தை கொண்டும் நின்று கொண்டு சாப்பிடுவது பஃபே, நின்று கொண்டு நீர் பருகுவது இரண்டும் தவறான ஒரு பண்பு. இந்த உடலுக்கு தீங்கை விளைவிக்கும் அது. ஆக எல்லாம் அறிந்திருக்கிறார்கள், எல்லாம் படித்திருக்கிறார்கள், ஆனால் அதை கடைப்பிடிப்பது மாத்திரம் இல்லை. கடைப்பிடிக்க வேண்டும். அதை பின்பற்றினால் உங்களுடைய வாழ்க்கை மிகுந்த உற்சாகமுடையதாக, பயனுடையதாக, மற்றவர்களுக்கு நீங்கள் பயன்படக்கூடிய மனிதர்களாக நீண்ட காலம் இருக்க முடியும். எவ்வளோ தெரியுமா நோய் உங்களுக்கு இந்த ஒரே ஒரு காரியத்தை செய்தால், மேடம் நான் சொல்கிறது சரியானு பார்த்துக்குங்க, 108 வகையான நோய் வராது. 108 செரிமான கோளாறு தான் எல்லா நோய்களுக்கும் அடிப்படை ஆதாரம். அந்த செரிமான கோளாறு இல்லை என்றால் 108 வகையான வியாதி வராது. அப்படின்னா இதான நமக்கு முதல்ல தேவை. இன்னிலிருந்து அதை செய்வீங்களா? சத்தமே காணா. கேட்டால் பதில் சொல்லணும். எப்படி சொல்லணும்? டான் டான்னு சொல்லணும். ஆனால் நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? டான் மாதிரி உட்காந்துருக்கிறீங்க. டான்னா யாரு? டான், டிஓஎன், டான். அதுக்கு இதுதான் பதிலா? அதனால் வாழ்வியல் பண்புகளை நீங்கள் சிறப்பாக கடைப்பிடித்து வெற்றிக்கு மேல் வெற்றியை பெற்று இந்த சமூகத்தில் உயர்ந்த அரசு பதவியை அலங்கரித்து ஒரு மக்களுக்கான மனுஷிகளாக, மக்களுக்கான மனிதர்களாக நீங்கள் வர வேண்டும். நேர்மையான அதிகாரிகளாக, தூய்மையான அதிகாரிகளாக நீங்கள் வந்து அமர்ந்து பணியாற்றினால்தான் இந்த ஜனநாயக கட்டமைப்பு எதற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் வெற்றி பெறும். நேர்மை, தூய்மை, சேவை, தன்னலமற்ற இந்த சேவையை செய்வதற்கு, மற்றவர்களுக்காக இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நீங்கள் இந்த பண்புகளையெல்லாம் கடைப்பிடியுங்கள். ஒருவரிடத்தில் நீங்கள் உதவி பெறுகின்ற பொழுது இதுபோல் பல பேருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்ற சிந்தனை உங்களுக்கு வர வேண்டும். அறம் சார்ந்த வகையில் பொருளீட்டல், அதை அறத்தின்பால் அனைவருக்கும் கொடுத்தல், அதுதான் பொருளீட்டலில் மிக முக்கியமான ஒன்று. எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம், ஆனால் 4 பேருக்கு உதவி செய்கிறேன் என்றால் அது அந்த உதவி செய்வதை விட செய்யாமல் இருப்பது நல்லது. ஆக உங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாங்கள் எல்லாம் படிக்கின்ற காலத்தில் இப்படி சேவை அமைப்புகள் என்பது ரொம்ப அரிதானது. அப்பொழுதெல்லாம் இருக்கின்ற அரிமா சங்கங்கள், அப்படி சில அமைப்புகள் இருக்கும். ஆனால் இப்பொழுது சேவை அமைப்புகள் பெருகி இருக்கிறது. அதனால் நீங்களும் அந்த சேவை அமைப்புகளை உருவாக்குவதில் அக்கறையுடன் பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி தருகின்ற மகனாக, மகளாக நீங்கள் இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியம். பெற்றோர்கள் விருப்பப்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். முகவரி, உங்களுக்கு முகவரி கொடுத்திருக்கிறது என்று சொன்னால், முகவரி ஒரு பெற்றோர் என்றால் உங்களுடைய பெற்றோர்களைப் போல் முகவரியையும் மதித்து முகவரியினுடைய பண்புகளை உள்வாங்கி உங்களுடைய பெற்றோர்களுக்கும்
முகவரிக்கும் நீங்கள் பிறந்த ஊருக்கும் பெருமை தேடி தர வேண்டும். இதில் சென்னையை சார்ந்தவர்கள் யாராவது இருக்கீங்களா? எவ்வளோ பேர் கை தூக்கணும் பார்ப்போம். சென்னை நல்லா மேலே கை தூக்கணும். உயரமாக இங்கிருந்து பார்க்குறது எனக்கு தெரியணும். ஓ, வெரி குட். சரி, செங்கல்பட்டு, வெரி குட். திருவள்ளூர், வெரி குட். காஞ்சிபுரம், சரி. கடலூர், வெரி குட். கள்ளக்குறிச்சி, திருச்சி, சரி, வெரி குட். தஞ்சை, வெரி குட். நாகப்பட்டினம், திருவாரூர், வெரி குட். மதுரை, வெரி குட். திண்டுக்கல், வெரி குட். முகவை, முகவைனா என்ன? கேட்கல. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, வெரி குட். கரூர், ஓ, வெரி குட், வெரி குட். சேலம், அதுதான் கேட்டேன். அதுக்கு தான் நான் முதல்ல சொல்லலை அதை. அதனால தான் நான் முதல்ல கேட்கல அதை. வெரி குட். எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்கு ஒரு பாசம் வரும். தான் பிறந்த ஊர், பிறந்த தாலுக்கா, பிறந்த மாவட்டம், அது தவிர்க்க முடியாதது. வெளிநாடு போனீங்கன்னா இந்தியன்னா எல்லாருக்கும் கை கொடுப்பாங்க. அப்போ நான் தமிழ்நாடுனா இன்னொரு கூடுதல் பாசம் வரும். அது தந்த மாவட்டம்னு சொன்னால் இன்னும் அதை விட கூடுதல் அன்பு வரும். அது மாதிரி நாமக்கல், வெரி குட். ஈரோடு, திருப்பூர், கோவை, நீலகிரி, சரி. நான் ஏதாவது விட்டுட்டேனா? மறந்துட்டேன். திருவண்ணாமலை, வெரி குட். கிருஷ்ணகிரி, தருமபுரி, வெரி குட். தருமபுரி நிறையா இருக்காங்களே, பரவாயில்ல. வேலூர், வேறு ஏதாவது விட்டுருச்சா? தூத்துக்குடி, சாரி, தூத்துக்குடி, பெரம்பலூர், ரொம்ப பின்தங்கிய மாவட்டம் அது. வேற தேனி, தேனி மாவட்டம், அதான் நான் மறந்துட்டேன். நான் தேனி, சரி. வேற ஏதாவது சொல்லாத மாவட்டம் இருந்தால் சொல்லுங்க. விருதுநகர், விருதுநகர் பெருந்தலைவர் காமராஜர் ஊர். சரி. எல்லா தமிழ்நாடு முழுக்க பரவலாக முகவரி பரவி தனது பங்களிப்பை, சேவையை செய்து கொண்டிருக்கின்ற பாங்கு பாராட்டுக்குரிய ஒன்றாகும். இந்த பாராட்டுதலை, இந்த நோக்கத்தை பெருமைப்படுத்துவது, அதை விசாலப்படுத்துவது உங்கள் கையில்தான் இருக்கிறது. நீங்கள்தான் அதற்கு பொருத்தமாக உங்களுடைய வாழ்வியல் பண்புகளை அமைத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும்
தங்களுடைய கடமை என்ன, தாங்கள் என்ன செய்ய வேண்டும், நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் பொது அறிவு ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும். செய்தித்தாள் படிக்கிறவங்க யார் யார் இதில் கை தூக்குங்க. செய்தித்தாள், நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்காகத்தான். பார்த்தீங்களா, அப்படியே டக்குன்னு கீழே போட்டுருவீங்க. பார்த்தீங்களா, செய்தித்தாள்களை படிக்காமல் இருந்தால் கண்ணிருந்தும் குருடர்களாய், காதிருந்தும் செவிடர்களாய் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். வகுப்பறையை தாண்டி வெளியே தேடல்தான் செய்தி. செய்தியை பார்த்தல், செய்தி பத்திரிகைகளை படித்தல், நல்ல நூல்களை படித்தல், அதுதான் ரொம்ப முக்கியமானது. சரி, நான் ஒரு சொல்லுவேன், இதை யார் இது என்ன அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். கரித்துண்டு அப்படின்னா உங்களுக்கு எது நினைவுக்கு வரும்? மாணவர்களை மட்டும்தான் நான் கேட்குறேன். அதுதான் சொன்னேன். அதுதான் அடுப்பூதும் பெண்களுக்கு உடனே அந்த கரித்துண்டு தான் நினைவுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதல்ல, இது கரித்துண்டு அப்படின்னா மூவான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருக்காவது மூவா அப்படின்னா யாருக்கு தெரியும்னு சொல்லுங்க, கை தூங்க பார்ப்போம். மூவா, வாங்க வாங்க வாமா. சரி, கரித்துண்டு கல்லோ காவியமோ? யார் சொன்னது? வாழ்த்துக்கள். இந்த புத்தகமெல்லாம் நான் 6ஆம் வகுப்பு படிக்கிற போது படித்தவன். வாழ்த்துக்கள். வால்காவிலிருந்து கங்கை வரை யாராவது படித்தவங்க இருக்கீங்களா? வெரி குட். ஸ்டூடெண்டா தம்பி? நீ ஸ்டூடெண்ட் தான் சார், பழைய ஸ்டூடெண்ட். பழைய ஸ்டூடெண்ட். எந்த வயசில் படித்தேன்? இப்போ நான் 7ஆவது படிக்கிற போது படித்தேன். அப்படி என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு சரியான வழிகாட்டுதலை செய்தார்கள். நூல்களை படிப்பதும் செய்தித்தாள்களை படிப்பதும் அத்தியாவசியமான என்ற ஒரு பண்பை எப்படி நாம் உணவருந்துகிறோமோ, நீர் பருகுகிறோமோ, அதை போல செய்தித்தாள்களை படிப்பது, நூல்களை படிப்பது உன்னுடைய வாழ்க்கையில் அன்றாடம் ஒரு மிக முக்கியமான நிகழ்வு என்று சொல்லி என்னை படிக்க வைத்தார். அதனால் இன்னையிலேருந்து நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, படிக்கணும். தொலைக்காட்சியில் டிவியில் மட்டும் நீங்கள் பார்க்குறதுனா செய்தியை மட்டும்தான் பார்க்கணும், வேறு எதையும் பார்க்கக்கூடாது. செய்தித்தாள்களை அன்றாடம் படிக்கணும். போட்டித் தேர்வுக்கு அரசு பணி பெற வேண்டும் என்று நினைக்கின்ற மாணவர்கள் கல்லூரியில் படிக்கின்ற பொழுதே செய்தித்தாள்களை அன்றாடம் படிக்க வேண்டும். பொது அறிவு ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் எல்லோரும் இந்த மனிதநேய வெப்சைட்டில் எல்லாரையும் பதிவு பண்ண சொல்லுப்பா, அதில் கோத்துருவா பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் டிகிரி முடிக்கிற போதே யூபிஎஸ்சி என்றால் என்ன, டிஎன்பிஎஸ்சி என்றால் என்ன, அதற்கு என்ன படிக்கணும், என்ன செய்யணுங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். புரியுதா? எல்லா மாணவர்களையும் கட்டாயம் வெப்சைட்டில் பதிவு பண்ண சொல்லிவிடு. பதிவு பண்ணி பாஸ்வேர்டு வாங்கி கொடுத்துரு. அதை போடும்போதே முகவரின்னு சேர்த்து பதிவு சொல்லு. சரி, நான் பேசிக்கிட்டு இருப்பேன். எனக்கு ஒரு வியாதி, நான் அடுத்த நிகழ்ச்சிக்கு போகணும். நான் இன்னொரு நாள் உங்களுக்கெல்லாம் நான் பேசுகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றிகரமாக வர வேண்டும் என்றால் நற்பண்புகளை கடைப்பிடிக்க வேண்டும், நல்லவற்றை படிக்க வேண்டும், நற்பண்புகளை பின்பற்ற வேண்டும், எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும். உதவி செய்கின்ற அந்த சிந்தனை உங்களுடைய உதிரத்தில் கலக்க வேண்டும். உற்றார் உறவினர்கள் தான் உலகம் என்று எண்ணாமல் இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனையும் சக மனிதன். அந்த சக மனிதனுடைய வாழ்க்கை
மகிழ்ச்சிகரமாக இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் என்பதை சிந்தனையிலே பதித்து இந்த அற்புதமான மெழுகுவர்த்தியாக தன்னை உருக்கி இந்த மாணவர்களுக்கு அர்ப்பணித்து முகவரி என்ற அமைப்பை உருவாக்கி இன்றைய தமிழகத்தின் முகவரி நாளைய இந்தியாவின் முகவரியாக உலகத்தின் முகவரியாக இது மாறும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.